வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் மிகவாக்கி இயற்கை சுற்றுலா பூங்கா கவர்னர் திறந்து வைப்போம். ரங்கசாமிக்கு நாற்காலி மட்டுமே முக்கியம். அவர் நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். கட்சியை கூட கலைப்பார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடும் தாக்கு. காலப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலீசாரை தாக்கி பொருட்களை சூறையாடிய வாலிபர்களால் பரபரப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி. சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். புதுச்சேரி ரோட்டரி பீச் டவுன் சங்கம் சார்பில் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மிகவாக்கி இயற்கை சுற்றுலா பூங்காவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி ரோட்டரி பீச் டவுன் சங்கம் சார்பில் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மிகவாக்கி இயற்கை சுற்றுலா பூங்காவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இன்று பார்வையிட்டார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் இயற்கை சுற்றுலா பூங்காவில் துணைநிலை ஆளுநர் மரக்கன்று நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து மிகவாக்கி பூங்காவை உருவாக்கி பராமரித்து வருபவர்களை துணைநிலை ஆளுநர் சிறப்பித்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பு, மிகவாக்கி பூங்கா ஆகியவற்றை பார்வையிட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அங்கு சுவரில் வரையப்பட்டிருந்த ஓவியத்தின் கீழ் கையொப்பமிட்டார். மேலும் இந்த பூங்காவை நல்ல முறையில் பராமரிக்கவும் புதுச்சேரியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இதுபோன்ற குறுங்காடுகள் பலவற்றை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று ரோட்டரி சங்கத்தினரை கேட்டுக்கொண்ட அவர் சங்கத்தின் முயற்சியை பாராட்டினார். சங்கத்தின் தலைவர் வினோத் சர்மா, செயலர் பிரகாஷ், திட்ட தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர். பல்வேறு பிரச்சனைகளுக்கு தேர்வு காணாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினை போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை அவமதித்த அமெரிக்காவை கண்டித்தும் அமெரிக்காவின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படும் போது கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை கண்டித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதாக்கோவில் அருகே நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் என அனைத்து பிரிவு நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்பு கட்டை மீறி ஏறி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, பிரதமர் மோடி அமெரிக்க செல்ல உள்ளார். அதே போன்ற இலங்கை பிரதமர் ஜனாதிபதியும் இந்தியாவிற்கு வருகிறார். ஆனாலும் அமெரிக்காவில் இந்தியர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் பிரதமர் மோடி எந்தவித கவலையும் கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். மீனவர்கள் மீதான தாக்குதலை மோடி அரசோ புதுச்சேரி ஆளும் ரங்கசாமி தலைமையிலான அரசோ கண்டுகொள்வதில்லை. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக வஞ்சிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பட்ஜெட்டை ரங்கசாமி பாராட்டி பேசுகிறார். ரங்கசாமிக்கு நாற்காலி மட்டுமே முக்கியம். அவர் நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். கட்சியை கூட கலைப்பார் என்று நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார். காலப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூறையாடிய வாலிபர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினரை ஓட ஓட விரட்டி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கீழ்புத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சத்தியசீலன், வயது 26, காலாப்பட்டு மதுபாரில் நண்பர்களுடன் மது குடித்த போது ஏற்பட்ட தகராறில் சத்தியசீலனுக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. காயத்தோடு வீட்டுக்கு சென்ற சத்தியசீலனுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் அடிதடி ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏற்பட்ட கல்வீச்சில் சத்தியசீலன் தாயார் உஷாவிற்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சத்தியசீலன் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் உஷாவை அழைத்துக் கொண்டு காலாப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக வந்தனர். அங்கு உஷாவிற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அவரை மேல் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு சத்தியசீலன் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளார். அப்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதியமான் முதலுதவி சிகிச்சை அளித்ததும் அழைத்துச் செல்லலாம் என்று கூறியுள்ளார். ஆனால் மதுபோதையில் இருந்த சத்தியசீலன் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் பணியில் இருந்த செவிலியர் புனிதாவிடம் தகராறில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவமனை கண்ணாடி, நாற்காலி, மின்விசிறி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி சூறையாடினர். மருந்து மாத்திரைகளையும் தூக்கி வீசினர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை உதவியாளர் குகன் அருகில் இருந்த காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு ஓடிச் சென்று பணியில் இருந்த 2 போலீசாரை அழைத்து வந்தனர். போலீசார் அந்த வாலிபர்களை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் ஆத்திரமடங்காத அவர்கள் தடுத்து நிறுத்த முற்பட்ட போலீஸ்காரரையும் தாக்க முயன்றனர். இதையடுத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர்.
பின்னர் ரகளையில் ஈடுபட்டவர்களை மடக்கி பிடித்து சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அதிக அளவில் நின்றிருந்த போலீசாரை கண்டதும் வாலிபர்களும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். உஷா மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து காலாப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் புனிதா கொடுத்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் சத்தியசீலன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கடந்த 5ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கடந்து முன்னிலையில் உள்ளது. எனவே டெல்லியில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. 1993க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பின் தலைநகரில் பாஜக ஆட்சி மற்றும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி இரட்டை என்ஜின் சர்க்கார் அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் இன்று அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி, கோவிந்தராஜ், செல்வம், இளையராஜா, முத்துக்குமார், பிரகாஷ், பாலமுருகன், மாலதி, சித்ரா, செல்வி, பச்சையம்மா, வீரம்மா, வள்ளி, அங்காளம்மா, உமா மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பாரதிய ஜனதாவின் வெற்றியை கொண்டாடினர். 7வது ஊதியக்குழு அமலாக்கத்தை விடுபட்டுள்ள பொதுப்பணித்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த வலியுறுத்தி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர் அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 7வது ஊதியக்குழு அமலாக்கத்திற்கான அரசு சார்பு நிறுவனம் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர் அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசிமில் அருகே நேற்று நடைபெற்றது. அனைத்து அரசு துறை, உள்ளாட்சித்துறை, தன்னாட்சி, பொதுத்துறை, அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜவஹர், சிவஞானம், இளங்கோவன், கலியபெருமாள், வேலையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் பிரேமதாசன், சீதாராமன், கீதா, கிறிஸ்டபர், ஞானசேகர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் ஏராளமான ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். டெல்லியில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகி உள்ள நிலையில் 1993க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் 21 ஆண்டுகளுக்கு பின் தலைநகரில் பாஜக ஆட்சி மற்றும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி இரட்டை என்ஜின் சர்க்கார் அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி தலைமையில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வி. பி. ராமலிங்கம், வெங்கடேசன், மாநில சமூக ஊடக பிரிவு தலைவர் மகேஷ், ஊடக பிரிவு தலைவர் ரஞ்சித் ஆகியோர் இந்திரா காந்தி சிலை அருகில் ஒன்று கூடி பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை கழகத்தின் ஸ்னாப்சி 25 எதிர்காலத்திற்கான உள்ளூர் விழிப்புணர்வை மேம்படுத்தும் நிகழ்வின் தொடக்க விழா விமர்சையாக நடைபெற்றது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை பள்ளிக்குட்பட்ட மேலாண்மை துறை, அதன் ஆண்டு தொழில்துறை கல்வி இணையமைப்பு தொடரான ஸ்னாப்சி 25 நிகழ்வின் தொடக்க விழாவை இன்று சிறப்பாக நடத்தியது. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பிரபலமான விருந்தினர்கள் இதில் பங்கேற்றதன் மூலம் தொழில்துறை மற்றும் கல்வித்துறையின் சக்தி வாய்ந்த ஒத்துழைப்பிற்கு இந்நிகழ்வு ஒரு முக்கியமான மேடையாக விளங்கியது. துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி மற்றும் சென்னை பிரான்ஸ் துணை தூதர் எத்தியன் ரொனால்ட் பியேக் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். 3M இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் முழு நேர இயக்குநர் வித்யாசாரதி பிரதான உரையை வழங்கி மாணவர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு இனிய அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்விற்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் ராஜனீஸ் புடானி தலைமை வகித்தார். மேலாண்மை பள்ளியின் டீன் டாக்டர் நடராஜன் தொடக்க உரையாற்றினார். மேலும் டாக்டர் ஆர் காசிலிங்கம் விருந்தினர்களுக்கு மனமார்ந்த வரவேற்பு தெரிவித்தார். நிகழ்வின் கருப்பொருளான இந்தியாவின் எதிர்காலத்திற்கான உள்ளூர் விழிப்புணர்வை மேம்படுத்துதல் குறித்து பேராசிரியர் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சீனிவாசன் விளக்கமளித்தார். மேலும் தலைவர் அருண்குமார் தலாரி அனைவருக்கும் நன்றியுரை வழங்கினார்.
ஸ்னாப்சி 25 தொழில்துறை மற்றும் கல்வித்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் வேளாண்மை துறையின் நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பையும் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர வளர்ச்சியை ஊக்குவிக்க முனைந்துள்ள பல்கலைக்கழகத்தின் நிகழ்வு அதன் உயர்தர கல்விக்கான உறுதிப்பாட்டிற்கு சான்றாக அமைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழாவில் விபூதி சித்தர் கலந்து கொண்டு பார்வையிட்டார். வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்த காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் பானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழாவை இரண்டாவது முறையாக நடத்தியது. புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி போன்ற பகுதிகளிலிருந்து 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர். இதில் கொண்டலாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விபூதி சித்தர் கலந்து கொண்டு இக்கண்காட்சியினை பார்வையிட்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாவட்டம் தோறும் நடைபெற வேண்டும் எனவும் இயற்கை விவசாயத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாடி தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருட்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றனர். மேலும் இதுபோன்ற விதை திருவிழா அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற ரச்சனாமூர்த்தி பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார். அனைத்து சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் தோறும் தலா 20 கிலோ வெள்ளை அரிசி மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாதம் தோறும் 10 கிலோ வெள்ளை அரிசி இலவசமாக நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி அனைத்து தொகுதிகளிலும் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு, ஆர்கே நகர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பஞ்சாயத்தார்கள், அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வழிகாட்டு பலகை திறப்பு விழா தொழிலாளர் துறை அலுவலக வாயிலில் நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்னும் புதுச்சேரி அரசாணையை நடைமுறைப்படுத்தப்படும் நோக்கத்தோடு புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வழிகாட்டு பெயர் பட்டியல் பலகை திறப்பு விழா இன்று காலை 8:30 மணியளவில் புதுச்சேரி தொழிலாளர் துறை நுழைவு வாயில் அருகே நடைபெற்றது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினர் கலைமாமணி விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு தொழிலாளர் நலத்துறையின் இயக்குநரும் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினருமான சுந்தர் சந்திரகுமரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதுச்சேரியில் பெரும்பான்மையாக இயங்கும் 100 வகை கடைகளின் பெயர்கள் அடங்கிய பெயர் பட்டியல் பலகையை திறந்து வைத்து வாழ்த்து பேசினார். இந்த விழாவிற்கு அமைப்பின் நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள், படைப்பாளர் தாமோதரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு வந்திருந்தவர்களை இயக்கத்தின் துணை செயலாளர் ஆனந்த் வரவேற்று பேசினார். அமைப்பின் சிறப்பு தலைவர் தமிழ்நெஞ்சன் வாழ்த்து பேசினார். பொருளாளர் குமரவேல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பில் இனிப்பு வழங்கினார். இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் படைப்பாளர் ஆதி சுபசரவணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இறுதியாக செயலாளர் வாசுகி பாலமுருகன் நன்றி கூறினார். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் உறுப்பினர்களான நிறுவனர் கலைமாமணி, செல்வம், புதுவை தமிழ்நெஞ்சன், சங்கர், புதுவை இளங்கோயில் எழுத்தாளர் பாரதிராசா, பத்மநாபன், ஆசிரியர் சமுத்திரம் மற்றும் ஊர் பொதுமக்கள், தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி திருவாண்டார்கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்து 15ஆம் ஆண்டு தொடங்க உள்ளது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார்கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதில் திருவாண்டார்கோவில் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் சிவவாத்தியங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு அவரது இல்லத்தில் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் மத்தியில் கேக்குகள் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகத்திற்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் நினைவு பரிசுகளை வழங்கியதுடன் 61 கிலோ மெகா சைஸ் கேக்குகளை வெட்டி கொண்டாடினார். ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் ஏகேடி கார்டன் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தாவரவியல் பூங்காவில் துவங்கியுள்ள வேளாண் விழா மற்றும் 35வது மலர் காய்கறிகள் மற்றும் கனிகள் கண்காட்சிகள் 35,000க்கும் மேற்பட்ட காய்கறிகள், மலர்கள், பழங்கள் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய்கள் கனிகளின் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கியது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய் கனி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் 35,000க்கும் மேற்பட்ட காய்கறிகள், மலர்கள், பழங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கண்காட்சியை காண வரும் பார்வையாளர்களை கவரும் விதமாக மலர்களால் பல்வேறு விலங்குகள், பறவைகள் போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வீரிய காய்கறிகளின் ரகங்கள், வீரிய கனிகளின் ரகங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அரங்குகள், வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்குகள், மலர் ரங்கோலி, தோட்டக்கலை கருவிகள் மற்றும் உபகரணங்கள், பிரதான தோட்டக்கலை பொருட்கள், உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள், இசை நடன நீரூற்று ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து குழந்தைகளுக்காக சிறுவர் உல்லாச ரயிலும் இயக்கப்பட்டது. 35வது மலர் காய்கனி கண்காட்சி 7ஆம் தேதி முதல் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன்படி மாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும், 8ஆம் 9ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் செய்திருந்தனர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, கல்யாண சுந்தரம், அரசு செயலர் நெடுஞ்செழியன், துறை இயக்குநர் சிவ வசந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை மற்றும் தமிழகத்தில் போலி ஆதார் அட்டை வழங்கி தங்கும் விடுதிகளில் தங்கி அங்குள்ள டிவிக்களை திருடிச் சென்ற திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் புதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். புதுவை வானரப்பேட்டை அன்னை தெரசா வீதியைச் சேர்ந்தவர் அப்துல் முனீப், வயது 32. இவர் உருளையன்பேட்டையில் கெஸ்ட் ஹவுஸ் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி இரவு காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் அப்துல் முனீப் விடுதிக்கு சென்று புதுவையை சுற்றி பார்க்க வந்ததாகவும் அறை வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் தினேஷிடம் ஆதார் கார்டு, செல்போன் எண் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு விடுதியில் அறை கொடுத்துள்ளார். இந்நிலையில் மறுநாள் காலை ரூம்பாய் தினேஷின் அறைக்கு சென்று டீ வேண்டுமா என்று கேட்பதற்காக கதவை தட்டியுள்ளார். அப்போது கதவு திறந்து இருந்துள்ளது. ரூம்பாய் அறையின் உள்ளே சென்று பார்த்தபோது தினேஷ் அங்கு இல்லை. பிறகு இது குறித்து அப்துல் முனீஃபுக்கு ரூம்பாய் தகவல் தெரிவித்துள்ளார். உடனே அவர் விடுதிக்கு சென்று அறையை சோதனை செய்தபோது அறையில் இருந்த டிவி மற்றும் பக்கத்து அறையில் இருந்த டிவி என 2 டிவிகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதையடுத்து விடுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது தினேஷ் ஒரு வெள்ளை நிற போர்வையில் டிவியை மூட்டை கட்டி எடுத்துச் செல்வது தெரிய வந்தது. இது குறித்து அப்துல் முனீப் கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து புகாரின் பேரில் சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜன், மணிமொழி, ராமலிங்கம் மற்றும் கிழக்கு குற்றப்பிரிவு போலீசார் குற்றவாளியை வலைவீசி தேடி வந்தனர். அப்போது பண்ருட்டி, வடலூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் உள்ள டிவி திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபரை குற்றப்பிரிவு போலீசார் நேற்று கைது செய்தனர். பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்கின்ற விக்கி, வயது 23 என்பதும் இவர் புதுவையில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் போலி ஆதார் அட்டை வழங்கி தங்கும் விடுதியில் தங்கி டிவிக்களை திருடியது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள 10 டிவிக்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விக்னேஸ்வரனை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்க உள்ளனர். கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய 34ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கம்யூன் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய 34ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், கரகம் புறப்படுதல் மற்றும் கூழ்வார்த்தல், அன்னதானம் வழங்குதல் நிகழ்ச்சியும், மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார், பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிகள் ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் துணை சபாநாயகர் உழவர்கரை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்என்ஆர் பாலன் பிறந்தநாளையொட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர், பாவனார் நகர் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏழை எளிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், எம்என்ஆர் பேரவை நிர்வாகிகள், பாலன் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தறியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மாதந்தோறும் சித்தரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் முத்து, ஆலய நிர்வாகி பரங்குன்றம் மற்றும் உபயதாரர் முருகன், ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ரெட்டியார்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ அன்னை மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெற்ற 140 திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை மகாலட்சுமி ஆலயத்தில் 140 திருவிளக்கு பூஜை நேற்று இரவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் பொன்னுமுத்து மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் கோவில் நிர்வாகிகளிடம் நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் பொன்னுமுத்து மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விரைவில் நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திலாஸ்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலய நிர்வாகத்திடம் 1 லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவியை வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வரும் 11/2/2025 அன்று நடைபெற இருக்கும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி அருள்மிகு தண்டயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு 29ஆம் ஆண்டாக அன்னதான பெருவிழா 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு புதுவை திருபுவனைப்பாளையம் தெய்வ திரு ஆசிரியர் சக்கரவர்த்தி ஆரம்பித்த விழா இன்று 29ஆம் ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்விழாவை சோமசுந்தரம் தலைமையில் நண்பர்களின் துணையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பெருவிழா புதுவை போக்குவரத்து துறை அதிகாரி பெருமாள் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகிய செல்லப்பன், முருகேசன், மரிய இனிகோ கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பாத யாத்திரையாக வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,945 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 104 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் மிகவாக்கி இயற்கை சுற்றுலா பூங்கா கவர்னர் திறந்து வைப்போம். ரங்கசாமிக்கு நாற்காலி மட்டுமே முக்கியம். அவர் நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். கட்சியை கூட கலைப்பார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடும் தாக்கு. காலப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலீசாரை தாக்கி பொருட்களை சூறையாடிய வாலிபர்களால் பரபரப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி. சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். புதுவை தாவரவியல் பூங்காவில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் விழா 2025 கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பார். புதுச்சேரி விடுதியில் தங்கி கைவரிசை காட்டிய பலே திருடன். 10 டிவிக்களை பறிமுதல் செய்த புதுவை போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.